Assalamu alaikum. Happy Eid-Ul-Adha to all. Hello viewers, I'm Wasila. Welcome back to FE Tiny Food Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். மக்களே, எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி ஈதுல்-அல்ஹா. சரி வா ஆச்சி, நம்ம போய் ஈதுக்குள்ளே ஃபுட்லாம் செய்யலாம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு நான் தான் சூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஜாலரு, வட்டலப்பம், கடல் பாசி. என்ன லிஸ்ட்லாம் ரொம்ப பலமாக இருக்குது, என்னமோ நீ செய்கிற மாதிரி. சரி ஓவராக பேசாத, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். சரி ஆச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். மர்சூக், இன்னைக்கு நானும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஆமாம், என்ன செய்ய போகிறீங்க? உனக்கு பிடிச்ச ஜாலர், வட்டலப்பம், கடல் பாசிடா. செம்ம, செய்யுங்க. நீ எங்கள் அம்மாவும் சேர்ந்து தானே செய்ய போகிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஆமாடா, நீ என்னைக்கு உங்கள் அம்மா விட்டு கொடுத்து பேசியிருக்க? இல்லை சிட்டி, நீயும் டேஸ்ட்டாக தான் செய்வேன், அம்மாவும் டேஸ்ட்டாக தான் செய்யும். சரி வாங்க மக்களே, நம்ம போய் ஜாலர், வட்டலப்பம், கடல் பாசிலாம் செய்யலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா கடல் பாசி. நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடல் பாசியை போட்டுடலாம். இப்போ கடல் பாசி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன தட்டையில் ஊற்றி உரைய வச்சிடலாம். அதில் கொஞ்சம் க்ரீன் கலர் பவுடர் ஆட் பண்ணி நம்ம உரைய வச்சிடலாம்.
இப்போ கடல் பாசி உறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா வட்டலப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு சட்டியில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கு முன்னாடி அந்த சட்டியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் முந்திரி, பாதாம், ஏலக்காய் 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா அதை நசுக்கி போட்டுடலாம்.
வச்சுருக்க அந்த எக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்துரு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வட்டலப்பம் நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வட்டலப்பமும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஜாலர். அதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம உப்பும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான ஜாலர் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அந்த தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம்.
மக்களே, நானும் ஆச்சியும் சேர்ந்து சூப்பராக சிறப்பாக சமைச்சு முடிச்சிட்டோம். சித்தி செஞ்சு முடிச்சிட்டியா? எனக்கு ஃபஸ்ட்டு கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்தாடா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னப்பா கொஞ்சம் தான் தரீங்க, நிறையா தர மாட்டீங்களா? இல்லைடா, நான் உனக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு தாண்டா கொடுத்தேன். சரிவா, நிறையா வச்சு தரேன். ரொம்ப நன்றி சித்தி. மசிலா, இப்போ நீ டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட்டாக தான் ஆச்சி இருக்கு. ஏன்னா அது நான் செஞ்சது. ஆச்சி, நீயும் நானும் சேர்ந்து தான் செஞ்சது. 2 பேரும் சண்டை போடாதீங்க. நீங்கள் 2 பேரும் செஞ்சதும் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.